ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஷேடோ ஃபோர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா வாழ்ந்துகிட்டு வராங்க. அதாவது அவங்க ஃபேமிலியோட சேஃப்டிக்காக அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷேடோ ஃபோர்ஸ் அப்படின்ற டீம்ல இருந்திருப்பாங்க. அதுல இருந்து திருந்தி வாழணும் அப்படின்றதுக்காக தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க முன்னாள் ஓனர் இவங்களை கொல்லணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணி அதனால இவங்க தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் நம்ம வில்லனுக்கு நம்ம ஹீரோ இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு டீம் அனுப்பி இவங்களை கொல்ல சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் படத்துல நடிச்சிருக்க ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், சின்ன பையனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரேட்டிங் ஹீரோ கேரக்டர் ஹீரோயின் கேரக்டர் ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ண இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் பொறுத்தளவு ஒரு தரமான ஆக்ஷன் போர்ஷன் சொல்லலாம். அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். மத்தபடி இந்த படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஓவரால் ஓகேவா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பையனை ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம படத்துல அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக்ஸ், சுத்தமா லாஜிக்ன்றதே இல்லாத மாதிரி ஒரு படமா தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.